Taste the Daily. ரகுபதி அமைச்சராகும் வாய்ப்பை அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சிதான் கொடுத்தது. ஆனால் அந்த நன்றியை மறந்து திமுகவின் கொத்தடிமையாக ரகுபதி செயல்பட்டு வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எனவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த போது தமிழகத்திற்கு வராத நிதியை விடுவிக்க கோரிக்கை மனு அளித்ததன் அடிப்படையில் 100 நாள் வேலைத்திட்ட நிதி, மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படும் கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டுகளில் 78,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகளில் நடைபெற்ற அவலட்சணங்கள் குறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பட்டியல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியை ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி என விமர்சிப்பதாக அறிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 17 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை ஆரம்பித்தது. சுமார் 50 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட எதிர்க்கட்சி தலைவர். 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதுபோல ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற இயலுமா எனவும் கேள்வி.
ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் தொடர் கொலைகள், ஜாதி மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தனியாக வசிக்கும் முதியோர்கள் குறிவைத்து தாக்கப்படுதல், கொலை செய்யப்படுதல் போன்ற சட்ட விரோத சம்பவம் அதிகரிப்பு. குற்றங்களை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இந்த அரசு வாய்ஜாலம் காட்டினாலும் அனைத்தும் ஏட்டளவிலேயே உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 7,92,494 பேர் தேர்வெழுதிய நிலையில் 95.03% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. அதிகபட்சமாக கணினி பயன்பாட்டு பாடத்தில் 9,536 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் 135 பேர் சதம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.82% அரியலூர் மாவட்டம் முதலிடம். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. சிந்தூர் தாக்குதலை அடுத்து காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். 15 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு, 40 பேர் படுகாயம். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுத்த இந்தியா. மோடியின் சூளுரையை நிறைவேற்றிய இந்தியாவின் முப்படைகள். பயங்கரவாத முகாம்களை அழிக்க இந்திய ராணுவத்திற்கு செயற்கைக்கோள்கள் உதவி. தாக்குதல்களை திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தேவையான படங்களை சேகரிக்க 6 செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து நள்ளிரவில் ஏவப்பட்ட பாகிஸ்தான் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்தொழித்து அபாரம். சிதறிய ஏவுகணை பாகங்கள் பஞ்சாப் மாநில எல்லையோரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாகிஸ்தான் இந்திய விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தவறான தகவல் அளித்த மூத்த பிரெஞ்சு உளவுத்துறை அதிகாரி. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒரு விமானம் மட்டுமே இழக்கப்பட்ட நிலையில் உரிய ஆதாரம் இல்லாததால் இந்தியா மறுப்பு. கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் திமுக நிர்வாகி தங்கப்பச்சையப்பன் அதிமுகவில் இணைந்தார். திமுகவிற்காக குடும்பத்துடன் 37 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் அக்கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலையால் குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்ததாக விளக்கம். கோவைக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த திட்டத்தையும் செய்யாமல் திமுக அரசு செய்தித்தாள்களில் வெற்று விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் விமர்சனம். தஞ்சாவூர் அருகே வண்ணாரப்பேட்டை பகுதியில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். பச்சிலம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலையை ஏற்படுத்திவிட்டு 4 ஆண்டுகால சாதனை என வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணை லஞ்சம் கொடு, பணம் இல்லை என்றால் தனிமையில் இருக்கவா என அழைத்த குற்றப்பிரிவு காவலர். ஸ்டாலின் ஆட்சியில் கயவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய காவலர்களே காமுகன்களாகி பெண்களிடம் அத்துமீறுவதால் மக்கள் ஆத்திரம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அருகே பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க சென்ற பெண்ணை காவல் ஆய்வாளர் ஆபாசமாக திட்டியதாக புகார்.
புகாரை வாங்க மறுத்து காவல்துறை அராஜகம் செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள சோமாசிபாளையம் பகுதியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 19 வயது இளைஞர் சிக்கினார். விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை நடைபெறாத நாளும் இல்லை, இடமும் இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்கள் வேதனை. கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் அருகே ரயில் மீது கற்களை வீசியும் தண்டவாளத்தில் கற்களை வைத்தும் சமூக விரோத செயலில் ஈடுபட்ட 5 கல்லூரி மாணவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே விடியா அரசின் தகரடபா பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. 4 ஆண்டு கால ஸ்டாலினின் திறனற்ற நிர்வாகத்தால் அரசு பேருந்தில் நிம்மதியாக பயணிக்க முடியவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் எள்ளிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. விடியா திமுக அரசின் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தங்களை ஏமாற்றுவதாகவும் விவசாயிகள் காட்டம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகளாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் நியமிக்கப்படாததால் சிண்டிகேட் கடும் அதிருப்தி. மாணவர்களின் தேர்வு முடிவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்பிரச்சனையை குறித்து விடியா திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பதாகவும் வேதனை. சென்னையில் ஒரே நாளில் வெறிநாய் கடித்து 8 பேர் படுகாயம். நாய்க்கடிக்கு எதிராக முதல்வர் கலந்தாய்வு நடத்தியும் சென்னை மாநகராட்சி கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி செலவு செய்தும் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா அரசு பேருந்து பிரேக் டவுன் ஆகி சாலையில் நின்றதால் போக்குவரத்து நெரிசல். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் தகரடப்பா அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விடியா அரசின் தகரடப்பா பேருந்து பஞ்சராகி நடுவழியில் நின்றதால் பரிதவித்த பயணிகள். ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கிக் கொண்டு போக்குவரத்து துறை மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலிற்குள் வழிபாடு நடத்த திமுகவினர் அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு. கோயில் அறங்காவலர் குழுவினர் என்று கூறிக்கொண்டு பொதுமக்களிடம் அநியாய வரி வசூலில் ஈடுபடும் திமுகவினர் கோவிலை சுற்றி ஏராளமான கற்களை குவித்து பாதையை அடைத்ததாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வண்ணாரப்பேட்டையில் திமுக தண்ணீர் பந்தல் விழாவில் கெட்டுப்போன ரோஸ் மில்கை வழங்கிய வடசென்னை திமுக MP கலாநிதி வீரசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தீர்ப்பதாக நினைத்து கெட்டுப்போன பொருட்களை வழங்கி அவதிக்குள்ளாக்குவதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கணவன் மனைவி பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி. இடப்பிரச்சனை தொடர்பாக தனது மகனை அண்டை வீட்டார் கொடூரமாக தாக்கியதாகவும் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். திரளான பெண்கள் தங்கள் தாலி கயிற்றை புதுப்பித்து வழிபாடு.
ஓம் த்ரம்பகே ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத்யோர்முக்தேஜமாமிருதாத் விஸ்வேத்தாதே சவனேஷ பவாச்யாய ஜகர்த்தகவல்யேந்திர சம்பதே. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு இருந்தும் பொதுமக்களை அனுமதிக்காததால் அலைக்கழித்த விடியா அரசின் ஏவல் துறை. ஆன்மீக ஆட்சி என வெற்று பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியவில்லை என மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் தானுமாலையான் சுவாமி கோயில் சித்திரை பெருந்திராவில் 10ஆம் நாளில் வெகு சிறப்பாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருத்தணி முருகன் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் தேர் பவனி கோலாகலம். மரத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமானை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க நேற்று வாட்டிகன் நகரில் 133 கார்டினல்கள் மாநாட்டில் கூடினர். மாநாட்டில் என்ன நடக்கிறது என்பதை ரகசியம் காக்கும் உறுதிமொழியையும் இறுதி தீர்ப்பு ஓவியத்தின் முன் எடுத்தனர். இந்தியா வான்வெளி வழியே பாகிஸ்தானிற்கு செல்லும் 25 விமான வழிகளை மூடியது இந்தியா. மறு உத்தரவு வரும் வரை பாகிஸ்தான் வான்வெளி விமான வழிகள் மூடப்பட்டிருக்கும் என தகவல். சென்னையில் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதல். எல்லையில் உயிரிழந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் வீர மரணம். அறிமுக இயக்குனர் மாரியப்பன் சின்னா இயக்கத்தில் நடிக்கும் ஜி.வி. பிரகாஷ். ஜி.வி. பிரகாஷிற்கு ஜோடியாக நடிக்கிறார் கையாடு லோகர். தமிழ் சினிமாவிலும் கலக்க ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நல்ல படங்களில் நடித்து ரசிகர்களின் இதயங்களில் இன்னும் அதிக அளவில் இடம் பிடிப்பேன் என்று தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா பேச்சு. ஐபிஎல் போட்டியின் 57வது லீக் போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி 2 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. தொடர்ந்து 6 போட்டிகளில் தோல்வியை சந்தித்த நிலையில் ஆறுதல் வெற்றி பெற்றதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட ரசிகர்கள். ஐபிஎல் போட்டியின் 58வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் டெல்லி அணிகள் பல பரீட்சை. இன்று இரவு 7:30 மணிக்கு தர்மசாலாவில் நடைபெறுகிறது.